ஹலோ மக்களே, இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 சொதப்பிடுச்சுன்னா ஆமாம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். பார்ட் 1னா நேற்று எடுத்த வீடியோ, பார்ட் 2னா இன்னைக்கு எடுக்கிற வீடியோ, எடுக்க போகிற வீடியோ. ஓகேவா? செம்ம டிராஃபிக்கு. நேற்று மாதிரியே கார் விடுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் வந்து காரை ரிவர்ஸில் எடுத்தோம். ரிவர்ஸில் எடுக்கிறது பெரிய விஷயமானா இந்த டிராஃபிக்கில் எனக்கு வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா? ரிவர்ஸ் எடுத்து தம்பி தங்கச்சிங்களோட ஹெல்ப்போட ரிவர்ஸ் எடுத்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல பார்க் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இதோ ஆதி அந்த பக்கம் வந்துட்டுருக்காரு. வாழைப்பழம் சாப்பிட்டு போனோம். டைம் ஆயிடுச்சே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அவ்வளோ தூரம் போகணும். அந்த பக்கம் உங்களுக்கு லைட் தெரியலன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். அந்த ரூட்டு கிடையாது, நான் கார் வர்றதுக்காக வேற ரூட்ல ஒன்று. பட் இந்த ரூட்லயும் டிராஃபிக் இருக்கு. எல்லாம் மூவ் பண்ணுங்க. குழந்தைகளோட கையெழுத்த அழகாக்கணுமா, அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட அவங்களே ஓனா பண்ணணுமா? நீங்க உங்க குழந்தைகளை சேர்க்க வேண்டிய விஷுவல் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் கிளாஸ் செங்கல்பட்டு. நீங்க ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல நீங்க டிராயிங் கத்துக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல்ல டிராயிங் ஒருத்தர் பின்னாடி அது அங்க நம்ம அனுப்பிச்சுட்டாங்க. ஹரிசேவனா அங்க பாரு, நான் எப்படி வந்துடுறேன். பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. ஆமா பத்தி நான் ஓரமா வந்துரு. இங்க நின்னு பாரு. எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய், வாங்கன்னா வாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய், 100 ரூபாய், வாங்கணும்னா வாங்க. ரொம்ப நிறைய ரஷ் இருக்கிறதுனால வீடியோ கவரேஜ் அவ்வளோ பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சண்டே வேற, ஸோ ரொம்ப ஹெவி க்ரௌடு. நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஸோ அதே இன்சிடென்ட் தான் இப்போ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு.
வியாபாரம் பண்றது பண்ணா வியாபாரத்துல குறையா இருக்கிறாங்க. பண்ணலாம். பாரு ஃபெஸ்டிவல் டைம்னாவே நம்ம வந்தது இது மாதிரி இந்த சின்ன சின்ன ஆக்சசரிஸ், இயரிங்ஸு, அப்புறம் பேங்கிள் இது மாதிரி வாங்குறது நல்லா உடமையில பத்திரமா பார்த்துக்கொள்ளவா செல்போனு பத்து கையில இதெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. அன்னைக்கு எல்லாம் இருக்காது குழந்தைகள்லாம் கைது வச்சுருக்கீங்க. ராமகிருஷ்ணாவில் போறீங்கன்னா மரம்லாம் வைக்கிறாங்க. போய் வாங்க ஜேம்ஸ் அட்வென்ச்சர் வண்டியெல்லாம் வந்த மட்டும்தான் பார்க்கலாம். வேற அன்னை போட்டுக்கிறா உட்கார வச்சுவாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் உட்காந்துவாங்க. இதே மாதிரி நான் சொல்றது தான், எல்லாரும் வர்றதுனா வீக்கெண்ட்ஸ்ல வாங்க, வீக்கெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரம் நான் அவர் பர்கர் அவங்க ஜாயிண்ட் வீல் போறாங்களா? செல்வம் தமிழ் எனக்கான கிளிப்பு கிடைச்சிச்சுரா. யூடியூப் சேனலா சிவனா அழிக்க சுத்திட்டியா? ஆமா போலாமா? இப்போதான் சொப்பு சாமான் சின்ன வயசுல பார்த்தது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்கலையா? குழந்தைகளுக்கான ஆடைகளையும் தீபாவளி கிளம்புங்க நம்ம வீட்டில் தங்க மாளிகைக்கு இத்திட்டத்தில் வாங்கும் 912 ஹால்மார்க் தங்க நகைகளுக்கு தாரம் தரமான தங்க நகைகள், 2 கொலுசுகள், 2 பாத்திரங்கள், நம்பிக்கை நாணயம். நமது கிளை செங்கல்பட்டு தனியார் ஜுவல்லர்ஸ் அருகில் மட்டுமே. 9791050985 9840432985.
தீபாவளி கொண்டாட்டம் நம்ம சூர்யா டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பமாயாச்சு. நம்ம சூர்யா டெக்ஸ்டைல்ஸ் 2000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. எங்களுக்கென்றே தரைத்தளத்தில் சாரி, மேட்சிங் மற்றும் ஆக்சசரிஸ், முதல் தளத்தில் பட்டு புடவைகள், பெண்களுக்கான ஆடைகள், பெண்களுக்கான இன்னோவியர், பிறந்த குழந்தைகளுக்கான ஆடைகள் மற்றும் சிறுமியர்களுக்கான ஆடைகள், ஆண்களுக்கென்று இரண்டாம் தளத்தில் men's collection, எந்த எக்ஸிபிஷனாக இருந்தாலும் இருக்க ஒரே இதுதான் இயரிங் கலெக்ஷன்ஸ். மதுரையில் சித்திரை திருவிழாவில் இருக்க மாதிரியே இருக்கு. ஹனுமான் பூமி பாப்பா கிட்ட கட்டேன். அந்த இடம் ஃபுல்லா இருக்குடா. வா அப்படி வந்துரு. வாண்ணா. சரி ஓகே. பாத்துமா தள்ளிக்கிட்டே தான் போவாங்க. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம எதுவும் கேர் பண்ணக்கூடாது. நம்ம தான் பத்திரமா போட்டு ஃப்ரேம் போட்டு தர 99 ரூபா தான். உங்க போன்ல இருக்க போட்டோவை பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் போட்டு தர 99 ரூபா தான். உங்க போன்ல இருக்க போட்டோவை பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் போட்டு தர 99 ரூபா தான். உங்க போன்ல இருக்க போட்டோவை பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் போட்டு தர 99 ரூபா தான். பின்னாடி வாங்க. தம்ப்நெயில் சேலஞ்ச், அப்புறம் VR இது மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்கு. சின்ன சின்னதான் வச்சு இவங்களே ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஆஹா இவ்வளோ கியூவா ஜெயிண்ட் வீலுக்கு. ஜெயிண்ட் வீலுக்கு சுற்றுக்கும் பாருங்க கியூவா. ஜெயிண்ட் வீல் போற நீ இந்த கூட்டத்தை பாத்தியா? ஹலோ. இந்த மிட்டாய் பேர் என்ன சொன்ன? இது கடையில இருக்கு. எதுவும் ட்ரீட் வாங்க ட்ரை பண்ணலையா? கேம் என்ன விளையாட போறியா? ட்ரை பண்ண போறீங்களா? ஏய் கம்பு எத்தனை இங்க வச்சிருக்காங்க. வாங்கறதுக்கே சரி வந்ததுக்கே வாங்கறது ஒரு மரம். அந்த மரத்துக்கு இப்போ சாப்பிட்றதுக்காக வாங்கறது பஜ்ஜி. எவ்வளவு பெரிய பிளேட் பாத்தீங்களா? அப்படியே யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். செம கியூ. ஜெயிண்ட் வீலுக்கு செம கியூ. பஜ்ஜிஸ். ஐயா பஜ்ஜி சாப்பிடுறீங்க? பஜ்ஜி பஜ்ஜி அது தட்டி வாங்க வாங்க பேசுறது. பஜ்ஜி பஜ்ஜி அது அது என்னாச்சு?
நானே இப்படி வந்துரு, நானே இப்படி வந்துரு. என்ன கடாயிடா இந்த பக்கம் வா. ஏப்பா நானே இப்படி வாப்பா. ஃப்ரீயா தான் இருக்கீங்க. பட்டன் வைத்துப்பா, நான் அது தெரியாம பேசி நிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாம இருக்கிறது வந்து இந்த ட்ரையம்ப் இதுதான். இந்த ட்ரையம்போட இது எப்படி சொல்றது, எதுக்கு இந்த இடத்துல ஷோரூம் போட்டிருக்கான்னு தெரியல. பட் வந்து ட்ரையம்ப் போட்டிருக்காங்க. பொது கழிப்பிடம். ஒன்பது மணி ஆச்சு. 9 o'clock ஆச்சு. ஆனால் ஒன்று கூட கூட்டம் கம்மியாகல. பேக் சைடில் பாருங்க, அப்படியே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. போடு போடு போடு. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 10 வியாபாரம் டெக்னிக். பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் கற்றுக்காது, இங்கே கற்றுக்கலாம். யாரு கேட்கணும்? யார் யார் விளையாட போறீங்க? ஏன்டா யாரும் விளையாட மாட்டீங்க? அட போங்கடா. எதுல விளையாட போற நீ? பாலு. அவங்க துப்பாக்கிக்கு வாங்கினாங்க. சே பரவாயில்ல விடு. அது துப்பாக்கி வாங்கியிருக்காங்களா? அதே வாங்கியிருப்பாங்க. புரியல, என்ன வச்சு என்ன பண்றீங்க? ஒரு அதை ட்ரை பண்ணலாம். ஆனா இது கொடுங்க. இரு, ரைஃபிள் இதே ட்ரை பண்றேன். 3 பால் எவ்வளோ? தலைங்க 50 ரூபா. 3 பால் 50 ரூபா. இல்ல ட்ரை பண்ணிட்டு வரேன். இரு, சந்தன கரத்தை வீர பண்றா. போட்டோ எடுத்துக்கண்ணா, தம்ப்நெயில்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுவா குண்ண குண்ண. ஏய் லலிதா, ஏய் பாத்துக்க, அடுத்தது நான் தான்டா. போயிடுச்சுடா. அனுபவம்டா. மிஸ் ஒரே ஒண்ணா. எதுவும் கொடுக்கல. உங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துப்போம். பொண்ணுக்கு திருப்தியா ஒரு பிளாட்டல் வச்சுக்கோங்க. பத்தாது. பொண்ணுக்கு திருப்தியா 50 நகையும் போடுறவங்க. பத்தாது. கரெக்ட் தான். இது கேமரா, இது மைக் அடாப்டர். இது மைக் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். நேத்து நடந்த கூட்டத்துக்கு ப்ராப்ளம் நினைச்சு இன்னைக்கு கூட்டத்துக்கு வரதுக்கே பயமா இருக்கு.
ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானே பேசுறேன். நானே சொல்லுவேன். நான்சி நான் அது தெரியுறாங்களா? நம்ம அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. 150 பர் ஹெட் ஒன்லி கேஷ், ஜிபே கிடையாது. எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். பாருங்க பேரு அதே சொல்லு, ஏந்தி சொல்லு, அட்டி ஏந்தி சொல்லு, ஏந்தி அட்டி ஏந்தி. குழந்தைகளை கையில பிடித்து போட்டு போங்க. அணிந்து வரும் நகை, கொண்டு வரும் பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நகர காவல்துறையின் சார்பாக இருக்கிறோம். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் டிராஃபிக் கம்மியா இருக்கு பாருங்க. ஐ மீன் கூட்டம் கம்மியா இருக்கு. மண்டே இல்ல, நேத்து வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கு, இப்ப கம்மியா இருக்கு. பாப்பாவை தண்ணியில விளையாடுறீங்க. இது வந்து நேற்று பார்த்த கூட்டத்துக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா இது வண்டி, ஸோ எது போனாலும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸில் பாருங்கள், வீக்கெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக் டேஸில் வாங்க வீக் டேஸில் வாங்க. எங்கே எல்லா கடையில் இருக்கிறது மிளகா பஜ்ஜி மட்டும் தான், பஜ்ஜீஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? நல்லா கிளாரிட்டியாக இருக்குல்ல, ஏன்னா லைட்டு முன்னாடி நிற்கிறேன், அதனால் அப்படி தான் இருக்கும். ஹீலியம் பலூன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். வாங்கிட்டியாச்சா? இப்போ எனக்கு ஒரு கேப்பு, இந்த டீமன் ஒன்று, அந்த டை போட்ட மாதிரி வரும். ஜிபே இருக்கா? எனக்கு இது எனக்கு ஒரு டீமன் நல்லா இருக்கா பார்த்து கொடுத்துருங்க. எவ்வளோ பாருங்க, என்ன வேணுமா? எவ்வளோ இதா? 100 ரூபாவா? அது டீமன் கேட்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
காவல்துறையின் சார்பாக அன்போடு கொண்டுகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இது பார்க்குறேன். என்னதான் சிவகாமி ஜோசியம் சொல்லுவாங்கல்ல, அந்த இது இருக்கா, சிவகாமி கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ரொம்ப ரெஸ்டாக இருக்குது. எல்லாம் திருப்பி விட்டாங்க. இன்னைக்கு வந்து இன்கம்ப்ளீட்டெல்லாம் இது முடித்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். வீக்கெண்டு, ஸோ ரஷ்ஷு. இதில் வந்து காரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம்தான். ஓகேவா? சிவகாமி ஜோசியம் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா? சிவகாமி ஜோசியம் என்னாச்சு? நான் பயந்துட்டேன். அதுக்கு பேனலான இந்த ரோடு, ஆனா இதுல எதுவுமே கிடையாது. கூட்டம் கம்மி. முடிஞ்சது, கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ இதோட எண்டு. ஓகே, முடிஞ்சாச்சு. இப்போதான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நேற்றும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, இன்றைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா ரஷ்ஷு. மேக்ஸிமம் என்னால் ட்ரை பண்ணோம், பட் பாப்பா வச்சுட்டு இருக்கனால போக முடியல. வந்துட்டு இருக்காங்க பாருங்க அதெல்லாம். ஆதியா ஹாய் சொல்லு. சரி ஓகே குடு. ஆதியா பாப்பா பேசினே போ. சரி, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க, எப்படி இருந்தது? பின்னாடி கேட்கணுமா? சரி கேட்குறேன். போ 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 வரேன். அங்கே போகிறேன், அங்கே போகிறேன். எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? அதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ரூட் எந்த பக்கம் தெரியல. இருங்க பார்த்துட்டு வர கால் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி தான் ரோடு இருக்குது அந்த பக்கமும். அது கொஞ்சம் பார்த்து போகணும், ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நேற்றுக்கும் இன்றைக்கும் சேமாக தான் இருந்தது. நேற்று வந்து கூட்டம், இன்றைக்கும் செம கூட்டம். ஏன்னா வீக்டேஸ், சாட்டர்டே சண்டேல, அதனால் அப்படி தான். இதுமாதிரி ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நடக்குது, எதனா எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா இது ஒன்றும் நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து டேஸ் காலைல மார்னிங் வந்து பாருங்கள். அப்படிலாம் ஒரு 6 மணிக்கு, ஒரு 4 மணிக்கு, 5 மணிக்கு அப்படி கிளம்பிடுங்க. 7, 8 வேலைக்கு ஆகாது. சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from Welkma, Wells Adventure. Subscribe பண்ணுங்க. ஆதியா பாய் சொல்லு. Bye.